ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சமூக நலத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தருமபுரி மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள 5 காலி பணிகளுக்காக இப்போதைக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இருக்க பாருங்க, அங்கேருந்து தான் வேலை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. 7,500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிவிலியர் கேட்டிருக்காங்க, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 7,500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதவியாளர் கேட்டிருக்காங்க, பெண் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 9,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒருவருக்கு. அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காவலர் கேட்டிருக்காங்க, 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. 4,500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். மேலே குறிப்பிடப்பட்ட 5 பணியிடங்களுக்கு நேர்காணல் குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபரை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரால் தொகுப்பூதிய மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். மேலும் குழந்தைகளை கையாளுதல முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம் இருக்க பாருங்க தருமபுரி, அந்த முகவரிக்கு 15 நாட்களுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பி வச்சுருங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இதுக்கு தருமபுரியில் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஸோ நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, திருமண நிலை என்ன, தந்தை பெயர் என்ன, பிறந்த தேதி, மதம், வகுப்பு, ஜாதி, நிரந்தர முகவரி என்ன, அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி என்ன, ஆதார் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி நீங்கள் என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க, 10th 8th 10th 12th அந்த மாதிரி என்னென்ன முடிச்சிருக்கீங்க, முதன்மை பாடம் என்ன, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, தேர்ச்சிக்கான சதவீதம் என்ன, எப்போ பாஸ் பண்ணிங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதில் நீங்களாம் ஃபில் பண்ணிங்க, இல்லைன்றவங்க அதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதர தகுதி கணினி அறிவு இருக்குன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லை விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிட்டு இதில் நாள் என்றைக்கு ஃபில் பண்ணிங்க, அதுக்கான தேதி, இடம், எந்த பிளேஸில் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுடைய சைன் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த சொல்லியிருக்க அட்ரஸுக்கு தபால் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.